அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் ரோஷன் அலி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிரான்ஸ்ஃபர் உபேதா ஸ்கூலோட ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டாஃப் அண்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்னுடைய சல்யூட் கொடுத்துக்கிறேன். நேற்று அந்த ஸ்கூலில் ஒரு ராஜகிரியில் இருக்க அந்த ஸ்கூல், அங்கே ஒரு சயின்ஸ் எக்ஸ்போ வச்சுருந்தாங்க. அதுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. என்ன அந்த ஸ்கூல்லாம், நானும் அந்த ஸ்கூல்லாம் படித்தேன். நானும் ஒரு ஓல்டு ஸ்டூடெண்ட் தான். 3rd ஸ்டாண்டர்ட் வரையும் நான் அந்த ஸ்கூலில் படித்தேன். நேற்று அந்த சயின்ஸ் எக்ஸ்போக்கு போகிறப்போ ஒரு வாய்ப்பு கிடச்சி. நான் போகிற முன்னாடி நான் ஒரு வீடியோ கொஞ்சம் எடுத்து ஷார்ட்ஸ் மாதிரி ஒரு 30 செகண்ட் ஒரு செகண்ட் எடுத்து போடுவோம் அப்படின்னு தான் பார்த்து போனேன். பட் உள்ளே போய் பார்த்தா தெரியுது, அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் சரி அவ்வளோ நல்லா பண்ணி சூப்பராக இருந்துச்சு. நானே ஒரு செகண்ட் ஷாக்காட்டேன். நம்ம எங்கே இருக்கோம், ராஜகிரியில் இருக்கோமா இல்லை திருச்சியில் எதுவும் ஸ்கூலில் இருப்போம். நான் திருச்சியில் நான் ஹையர் ஸ்டடீஸ்லாம் பண்ணேன், போயிருக்கோம், பார்த்துருக்கோம். திருச்சியில் இதெல்லாம் இருக்கும். நானும் ஒரு செகண்ட் எங்கே நம்ம வேறு எதுவும் ஸ்கூலுக்கு வந்தோமாங்கிற மாதிரி அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. சில ப்ராஜெக்ட்லாம் இப்போ நான் சில ப்ராஜெக்ட் சொன்னேன்னா இப்போ பாக்கிலாம் நல்லா இல்லைன்னு கேட்குறேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு, பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. நாங்கள் போன காரியம் வந்து ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்து போகலாம் தான். ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரியலியே அந்த ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பேரண்ட்ஸ், அவங்களோட ஸ்டாஃபுக்கெலாம் என்னோட திருப்பி நான் சொல்லிக்கிறேன். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நல்ல ஒரு முன்னெடுப்பாக இருக்குது. இது மாதிரி நம்ம சுற்றி இருக்க நம்ம அனைத்து கல்வி நிலையங்களும் இப்படி ஆச்சுன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு விஷயம் தெரிஞ்சுப்பாங்க, எதனால் அது ஆப்ரேட் ஆகுது, எதனால் இதான் எஜுகேஷன் சிஸ்டம்ங்கிறது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. சில வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்டு கொஞ்சம் கேட்கும், சில வீடியோஸில் சவுண்டு கேட்காது. நான் வந்து ஷார்ட்ஸாகவும் நான் அப்லோட் பண்ணுறேன். அப்புறமா சவுண்டு கேட்கணும், சில ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டு பிள்ளைங்க ப்ராஜெக்ட்லாம் இருந்துச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாராச்சும் விட்டுருந்தா அடுத்த தடவை கண்டிப்பாக நான் வாய்ப்பு இருந்தால் நானும் வரேன் இன்ஷால்லா. அடுத்த தடவை எல்லா வீடியோ எடுத்து நான் போடுறேன். ஸோ நீங்களும் அந்த எக்ஸ்போக் பண்ணி என்னன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். என்னடா இது சுத்துமா, சுற்றி விடு. ஓகே ஓகே. இல்லை நிற்குமா எந்த மந்த்துன்னு சொல்லி இது என்ன பண்ணுது? ஓகே 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 சூப்பர். இது என்னது? இல்லை இது என்னடாக்கா சொல்கிறா, என்னடா? போட்டு விடு. இதெல்லாம் என்னது? இது இதில் வச்சா லைட் எரியுதா? சூப்பர் சூப்பர். தலைவலி போகுமா? எது தலைவலி போகிறதுக்கு? எது இந்த கூட பார்ப்போம். கூட கையில் கூட எனக்கு தலைவலி போகுமா? சரி வரேன். இந்த இதெல்லாம் என்னது? இது வேல்கனோ, ஜாஃபிரா ஃபிர்தோஸ். என்ன எப்படி பால்கனோ வரும்? என்ன இது? என்ன இங்கே போடுங்க இருந்துச்சா? எப்படி ஈனோ போட்டால் அதில் வால்கனோ வருது? அது சொல்ல மாட்டீங்களா எப்படின்னு? ஈனோ போட்டால் ஏன் பொங்குது பாரு. பொங்க ஏன் பொங்க? இது என்னது? யார் இது? ஃபோன் ஃப்ரெண்டா? யார் இவளா? சரி சொல்லு, என்னது இது? தயார் பண்ணி இப்போ தண்ணி போட்டால் உள்ளே போயிடுமா? 3த்துலேயும் போயிடும். ஆமாம். அதில் இதில் போகாது, பிளாஸ்டிக்னால போகல. இதில் அது கொஞ்சம் போகும், கொஞ்சம் போகாது. வெரி குட் வெரி குட். பண்ணு. என்ன ஆகும் இது? இரு. எப்பட்றா? எப்படி கீழே இறங்குது? ப்ரெஷர் இது கொடுத்தா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகும். வாட்டர் ப்ரெஷர்னால மேலே போகுது. வாட்டர் ப்ரெஷர்னு சொல்லணும். ஓகே, உன் பேர் என்ன? ஓகே வெரி குட். அதை புரியல. ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட் எப்படி ஆகும்? இது வந்து மழை தண்ணி, இதில் மழை கொட்டி இதில் வரும். இதில் வந்து இதான் ஃபில்டரா? இது
சரி சரி, வெரி குட் வெரி குட். இப்போ உன் ஃப்ரெண்டா? தெரியாதா? ஸ்மார்ட் பிளைண்ட் கார்னர் ஆக்சிடென்ட். என்ன ஆகும் இது? என்ன ஆகும் இது? எப்படி தடுப்பீங்க? இல்லை தடுத்து காமிப்பீங்களா? பார்த்து பார்த்து இருங்க, நான் எடுத்தேன். சரி, இது என்ன பண்ணும்? சென்சாரா? வேலை செய்யுமா? சரி சரி, சென்சாரில் இந்த நிப்பாட்டிடும். ஓகே, சென்சார் மூலமா நிப்பாட்டிடும். இது சென்சார், இது வந்து நிப்பாட்டிடும் நில்லுங்கன்னு சொல்லி சவுண்டு கொடுத்து நிப்பாட்டிடும். சவுண்டு வருமா? லைட் எரியுமா? லைட் எரிஞ்சு நிப்பாட்டிடுமா? வெரி குட் வெரி குட், நல்லா இருக்கு. குறைஞ்சிரும். ஓகே, வெரி குட், நல்லா இருக்கு. இது என்னது? இரு, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இது என்னது? வேலை செய்யுமா? காட்டு. இல்லை, தண்ணி ஊற்றி இதெல்லாம் கரண்ட் எடுப்பீங்களா? இது சுத்த சுத்த இதெல்லாம் கரண்ட் வரும். இது வாட்டர் பியூரிஃபையர். தண்ணி ஊற்றுவீங்களா? தண்ணி ஊற்றினா ஒர்க் ஆக மாட்டீங்களா? இதில் தண்ணி ஊற்றி இதில் போயிட்டு இதில் போயிட்டு இதில் போயிட்டு இப்படி வரும், கீழே நல்ல தனியாக வரும். கரெக்டா? சரி, மாப்பிள்ள நோரு மாப்பிள்ள சரி பார்ப்போம். இது என்ன ஆகும்? என்னடா ரிமோட் கார்லாம் வச்சுருக்க? என்னடா ரோபோட்லாம் வச்சுருக்க? என்னது இது? என்ன ரோபோட்டுங்கிற கார் ஓட்டிக்கிட்டு இருக்க? ரோபோட்டை ஏமாத்திட்டு இருக்கியா நீ? ஏந்துங்க, ஓடு ஓடவே. உன் பேர் என்ன? இஸ்மாயில். வெரி ஃபோர்த்தா? ஓகே 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 வெரி குட். அதான் இது எப்படி? இது இன்ஜெக்ஷன் கொடுத்தோன்னா எப்படி போதும்? மேலே எப்படி கீழே வருது? எதனால் வருது? அது வெரி குட் வெரி குட். அந்த ப்ரெஷர்னால நீங்கள் இழுக்கிற ப்ரெஷர்னால வெளில வருது, உள்ளே போகுது. இப்போ இறக்கினா கீழே போயிடும். அது அந்த ப்ரெஷருக்கு பேர் என்ன? ஓகே, இந்த லைட் எரியும் போது இங்கே வந்து அலாம் வச்சுருக்காரு, டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ இந்த லைட் எரியும் போது நம்ம வந்து வீட்டிலேருந்தே அழகாக இதை பண்ணோம்னா ஷட்டர் வந்து க்ளோஸ் ஆகிடுது. இதனால இப்போ கீழே இந்த திங்ஸ் வந்து டேமேஜ் ஆகாமல் வெட்டு ஆகாமல் நீட்டாக இருக்கும். இது வந்து வச்சுன்னு தண்ணி பட்டுச்சா அப்படியே க்ளோஸ் ஆயிரும், அப்படி இல்லாட்டி மூடிடும். ஓகே ஓகே. ஓ, துணி காய வைக்கிறேன். ஓகே, சொல்லுங்கள் சொல்லுங்கள். நல்லா அது வந்து நம்ம பண்ணுறதுனால ரொம்பவே ஏர் வந்து ஹீட் ஆகுது. ஓகே, ஏர்த்து ஹீட் ஆகிறதுனால இதெல்லாம் அலைஞ்சிருது. இது மாதிரி பில்டிங் கட்டுறதுனால இது அதிகமாகுது, இதெல்லாம் அலைஞ்சிருது. மரம்லாம் இப்படி ஆயிடுது. அதெல்லாம் நம்ம கட் பண்ணி நம்ம பில்டிங்ஸ் செய்யறதுக்காக கட் பண்றோம்ல. ஓகே ஓகே அதனால வந்து ஓகே ஓகே ஓகே. நம்ம விவசாயம் பண்றீங்க? மண்ணில விவசாயம். வெரி குட் வெரி குட். பைப் வழியா தண்ணி வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு ஓகே, வேஸ்ட் வாட்டர்ல இந்த பைப் அட்டி வந்துரும். ஓகே, அந்த மோட்டர் வந்து வேஸ்ட் வாட்டர் வந்து ஃப்ரெஷ் வாட்டரா மாத்தி பட் இது ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும். இது வந்து டாக்டர் வில்லியம் ஜெரிக்குங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உலகம் ஃபுல்லா 2050ல தான் இது வந்து ரிலீஸ் ஆகும். ஓகே ஓகே. இப்போ ரிலீஸ் இல்லை? இப்போ ரிலீஸ் இல்லை. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட் வெரி குட். காய போல என்னது? இன்ஃபினிட்டி மிரர். சரி, யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு லைட்டு. ஆனால் நம்ம பார்க்கும்போது உள்ள இருக்க போய்கிட்டே இருக்கும், தெரியுதா? இல்லையே, நான் ஒரு தான் தானே தெரியுறேன். தெரிஞ்சுதா? நிறைய தெரியுதா? இங்கே பாரு, உள்ள இருக்க லைட்டு போயிட்டே இருக்க மாதிரி தெரியுதா இல்லையா? இல்லை, எப்படி போக வருமா வெளில? இங்கே நம்ம வந்து நெருப்பு இங்கே காட்டுறப்ப வந்து சென்சார் எடுத்து உள்ள ஃபேனை ரொட்டேட் பண்ணி உள்ளே உள்ள கேஸ் வெளியாகும். கேஸ் வெளியாகும். அப்போ வந்து ஃபயர் வந்து அணைக்கும். ஓகே ஓகே. இது இது வந்து லைட் டிடெக்டர் சென்சார். ஓகே, இதில் தண்ணி பட்டால் ஆட்டோமேட்டிக்காக மூடுற மாதிரி. ஆட்டோமேட்டிக்காக
அது இப்போ பண்ணி காட்டுவீங்களா? அது தண்ணி ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒர்க் ஆக முடியாது. சரி சரி, ஓகே ஓகே ஓகே, வெரி குட். எல்லாம் சார் நான் ஓகே ஓகே பிரான்ச்சுக்கு போயிட்டு அந்த பிரான்ச்சில் இருந்து உள்ளுக்கு பிரான்ச்சி ஆல்ஸ் இருக்கும், சின்ன டியூப்ஸ் இருக்கும். அங்கே போனால் அந்த பிரான்ச்சி ஆல்ஸ்லேருந்து ஒரு ரொம்ப சின்ன சின்ன டைனி ஏர் சக்ஸ் ஆல்வியோனிங்கிற அந்த ஆல்வியோனிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெத்தட் இந்த லங்ஸில். அப்போ ஆல்வியோ என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு இந்த ஆக்சிஜன்லாம் வந்து இந்த மாதிரி உள்ள ஒரு ஒரு மசிலுக்கு வந்து சேர்ந்துருது. அது சேர்ந்தோன்னா அடுத்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆக்சிஜன் வந்து பிளட்டோட மிக்ஸ் ஆகுது, ஹார்ட்டுக்கு போகிற பிளட்டோட மிக்ஸ் ஆகுது. அப்படி மிக்ஸ் ஆகும்போது கார்பன் டை ஆக்சைடு மட்டும் தனியாக வந்துருது. இந்த இடத்துக்கு வந்து எப்படி ஆக்சிஜன் உள்ளுக்கு போச்சோ அதே ஸ்டெப் வழியாக கார்பன் டை ஆக்சைடு வெளியே வந்துடுது. கார்பன் டை ஆக்சைடு வந்து நம்ம உடம்புக்கு தேவை கிடையாது, அதனால வெளியே வந்துடுது. ப்ரீத்திங் சிஸ்டம் அதை பண்ணுங்க, பம்ப் பண்ணுங்க திருப்பி. கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஆக்சிஜன் உள்ள பிறகு கார்பன் டை ஆக்சைடு உள்ள வரும். சார்ஜ் வந்து ஏறிக்கும். ஓகே, சார்ஜ் ஏறி சார்ஜ் ஏறிக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ நம்ம காயில் அதெல்லாம் இருக்கிறதுனால இப்போ கீழே இருக்கிறதால அது மூலமா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் வந்து ஏறிக்கும். இப்போ நம்ம நார்மலான இதில் வந்து ஃபியூல் டீசல் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு நிறைய ஏர் பொல்யூஷன் நடக்குது. இப்போ இந்த மாதிரி நம்ம மாடல் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஏர் பொல்யூஷன்லாம் வந்து நிறைய கம்மியாகும். இது சோலார் சன் ட்ராக்கிங் சிஸ்டம். இப்போ எல்லா வீட்லையுமே சோலார் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. எதனால் கரண்ட் பில் கம்மியாகும். அந்த ஒன்று இதில் வந்து ஹீட்னா அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க. இப்போ சோலார் வந்து வீட்டில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா செட்டில் இருக்கும். இப்போ அது வந்து சூரிய ஒளி அது படும்போது மட்டும் தான் அதாட்டி அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அது தாண்டி அந்த சூரியன் போயிடுச்சு அதாட்டி அப்சர்வ் பண்ண முடியாது. ஆனால் இந்த மெத்தடை பார்த்தீங்கன்னா 360 டிகிரி இது வந்து சூரிய ஒளியை தேடி இதுவே ரொட்டேட் ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே. 360 டிகிரிலுமே ரொட்டேட் ஆகிறதுனால எல்லா சைடுமே அதாவது சன்னோட தான் அப்சர்வ் பண்ணும். ஓகே ஓகே, திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அது அங்கேருந்தா பண்ணு. ரோட்ல வந்து ஜீரோ கிராசிங் இருக்குல்ல, ஓகே, ஓல்டு பர்சன்ஸ் அப்படி மிஸ்டர் பீப்புள்லாம் வந்து பாஸ் பண்ணும்போது ஸ்லோவாக பாஸ் பண்ணுவாங்க. இப்போ கார் ஃபாஸ்ட்டாக வந்தால் நிறையா வந்து ஆக்சிடென்ட் நடக்குது. அது வராமல் இருக்கிறது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஆன் பண்ணோம்னா இங்கே உள்ள போக அங்கே லேண்ட் ஆவாங்க, அங்கே உள்ள போக இங்கே லேண்ட் ஆவாங்க. அப்படி லேண்ட் ஆகிறதுனால நிறைய ரோடு ஆக்சிடென்ட் வராமல் தடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஏர்போர்ட்லாம் அந்த மாதிரி எலமெண்ட் இருக்குல்ல, எஸ்கலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணிக்கிறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். இது பாசிபிளா இந்தியாவுக்கு? இப்போ இருக்கா இந்தியாவில் எங்கேயும் இருக்கா? சரி, ஒரு ஐடியா எடுத்துட்டு வரலாம் அப்படின்ட்டு. ஓகே ஓகே. இது அதே மாதிரி எலக்ட்ரிசிட்டி வந்து வாட்டர்லேருந்து அப்புறம் ஃபயர்லேருந்துலாம் எடுக்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஏர்லேருந்து எடுக்கிற மாதிரி. இப்போ ஹைவேஸில் வந்து இந்த மாதிரி 2 விண்டு வந்து செட்டப் பண்ணோம் அப்படின்னா ஹைவேனாலே ஸ்பீடாக தான் வெஹிக்கிள் போகும். அப்படி போகிறப்ப இது வந்து ஸ்பின் ஆகும். அப்படி ஸ்பின் ஆகிறப்ப எனர்ஜி எலக்ட்ரிசிட்டி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அப்படி வச்சுக்கிட்டு அங்கே உள்ள ஸ்ட்ரீட் லைட் எல்லாத்துக்குமே அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரொடியூஸ் பண்ணும். அப்படி பண்ணுறப்ப கவர்மெண்ட் வந்து இந்த ஹைவேஸில் ஸ்ட்ரீட் லைட்டை வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க மணி. அதை குறைச்சி இதுலேருந்தே எனர்ஜி வந்து கொடுத்து லைட்டை வந்து ஏரியா மாதிரி ஒரு கான்செப்ட். ஓகே, இந்த லைட்டிங் வந்து இந்த ஸ்பீடு பிரேக் காண்டி பார்த்தா நீங்கள் காண்டி அது ஏற்றுங்க. அதில் இப்போ வந்து இங்கே யூட்டர்ன் அடிக்கிறப்ப தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. இங்கே வரப்போ இங்கே சிக்னல் ஏறி அப்போ இங்கே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இந்த போனதுக்கப்புறம் சிக்னல் போயிட்டு இவங்க வந்து கர்ன் பண்ணிக்கலாம். அதே கான்செப்ட் இங்கே வரும். வந்து மழை தண்ணியை வந்து இது மண்ணில் மழை தண்ணியை வந்து மண்ணில் ஊற்றுறோம். மண்ணும் தண்ணியும் சேர்ந்து நம்மளுக்கு வரும். அப்போ வந்து மண் வந்து கீழே ஸ்டோர் ஆகிடும். அப்போ வந்து அழுக்கு தண்ணி மட்டும் இருக்கும். அப்போ அழுக்கு தண்ணி காட்டனில் போடும்போது அழுக்கு வந்து காட்டன் வந்து அழுக்கு அப்சர்வ் பண்ணிட்டு தண்ணி மட்டும் அதுதான் நம்ம பியூரிஃபை தண்ணியாக கிடைக்கும். ஓகே ஓகே, வெரி குட். ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரி மழை தண்ணி நம்ம இதில் போட்டு இதில் இது பண்ணிக்கலாங்கிற மாதிரி. இது கிட்னி ஃபெயிலியர்னா சால்ட் அதிகமாக இருக்கக்கூடாது. ஓகே, அதனால வந்து பிளட்டை வந்து க்ளீன் பண்ணுவோம். ஓகே, வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. ஓகே, க்ளீன் பண்ணுறப்போ இந்த வெயினில் போட்டு ஊசி குத்துவாங்க. இதில் குத்திட்டு இது வந்து ஃபில்டர் ஆகிடும். ஓகே, சால்ட்டு எல்லாமே எடுத்துட்டு ஃபில்டர் ஆகி பியூரிஃபை ஆகி அதுக்கப்புறம் இந்த பண்ணலாமா? பண்ணி காட்டுவீங்களா? பண்ணி காட்டுவீங்களா? இருங்க. பண்ண நான் அழுத்துறோமா? இதில் அழுத்துறேன். இப்போ நம்ம பிளட் இதுக்குள்ளே போகுது. இதில் போய்ட்டு பியூரிஃபை இதில் வருதா? இப்போ நான் போன அப்புறம் திருப்பி அழுத்திடுவீங்க. ஓகே ஓகே ஓகே, பியூரிஃபை வர சிஸ்டம் நீங்கள் சொல்கிறீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட், நல்லா இருக்கு.
ஸ்கூல்லாம் பார்த்து கிளம்பியாச்சு கைஸ். இதான் நம்ம படித்த ஸ்கூலு. ஃபுல்லாகவே மாறி இருக்கு. நம்ம படிக்கிறப்ப வேறு மாதிரி இருந்துச்சு. இந்த கூடாரெலாம் இல்லை. பழைய நினைவுகள் தான் வருது இதெல்லாம் பார்த்தோன்னே. சரின்னு சொல்லி நம்மளும் கிளம்பியாச்சு. வீடியோ ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரியே சீரியஸ்லி பேரண்ட்ஸ் டீச்சர் எல்லாத்துக்கும் ஹேட்ஸ் ஆஃப். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நல்லாவும் இருந்துச்சு. இது மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வாய்ப்பு இருந்தால் அடுத்த தடவை வந்து பார்ப்போம். நானும் உங்கள் ரோஷன்லையும் மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சு, உங்கள் வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம்.